to Easy Tips channel தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. இன்னைக்கு ஆக்சுவலா என்னுடைய செகண்ட் சன்னுடைய பர்த்டே. வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. இனிமே தான் நான் வீடியோ எடுத்து இன்னைக்கான வீடியோ நான் இன்னைக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு எடுத்து நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ என்னால் முடியுமா அப்படின்ற ஒரு இதுவாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, வீடியோ எடுக்கணும் அப்படின் போது ஒரு 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 ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிது. ஸோ நான் வந்து வெளியே போயிட்டு வந்ததுனால ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் டேன் ஆகிடுச்சு வெளியில் போயிட்டு வந்ததுனால. ஸோ அது நான் வந்து வெளியே போயிட்டு வந்தேன்னா எப்பவுமே வந்து ஒரு ரெமெடி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கின் டேன் ஆகுது, கலர் டேன் ஆகுது அப்படின் போது நான் ஒரு ரெமெடி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சி தான் உடனே இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து வெளியெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்ணெலாம் ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ வெளியே போயிட்டு வரும்போதோ இல்லை மொபைல் ஃபோன், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வெளியே போகிறது கிடையாது, ஆனால் நம்ம வீட்டிலே இருக்கோம். வீட்டில் இருக்கும்போதும் மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாமல் ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கண் வந்து நம்ம யாரையாவது பார்க்குறோம் அப்படின்னா கண்ணை பற்றி தான் பேசுவோம் இல்லையா. ஸோ கண் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தான். ஸோ அந்த கண்ணை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணீங்க, சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணுங்கள். அதாவது பன்னீர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரோஸ் வாட்டர் சொல்கிறேன், அந்த ரோஸ் வாட்டரை ஒரு காட்டனில் டிப் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரெண்டு ஐஸ் ரெண்டு கண்ணுலையும் நீங்கள் வந்து ஒத்தி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சு எடுத்திங்கன்னா உங்கள் கண் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹீட்டெல்லாம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸும் குறைஞ்சிடும். ஸோ இதுதான் எனக்கான டிப்பு. ஸோ இழந்த கலராக மீண்டு பெறுது, அதாவது டேர்ன் ஆன கலரை நம்ம எப்படி திருப்பி பெறலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு மற்றும் தயிர். ஸோ தயிர் ஒரு கப்பில் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ, உங்கள் ஃபேஸ்க்கும் கழுத்துக்கும் சேர்த்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தயிர் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் வந்து அந்த ஓரத்தில் இருக்க அந்த ப்ரெட்டோடைய ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. மிடில் இருக்க அந்த ஒயிட்டை மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து ஸ்பூனோ ஃபோர்க்கோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். கையாலே நல்லாவே நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ கையில் பிசைஞ்சாதான் ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் அளவில் வர வரைக்கும் நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி போகிறோம். ஸோ இது வந்து முகத்துக்கு போடுற மஞ்சத்தூள், நம்ம வந்து குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் கிடையாது. முகத்துக்கு போடுற மஞ்சத்தூள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்படி இல்லைன்னா மறுபடியும் நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் மஞ்சத்தூள் எடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. இது நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இதை எடுத்து அப்ளை பண்ண போகிறேன் டைரெக்டாக. ஸோ எப்போவுமே நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது சர்க்குலர் மோஷனில் தான் நம்ம போடணும். எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் சர்க்குலர் மோஷனில் தான் போடணும். இது ரொம்பவே முக்கியமானது. சர்க்குலர் மோஷனில் போடும்போது நம்ம ஃபேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் வருங்க. ஸோ அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோனஸ் கிடைக்கும். ஸோ இப்போ என்னுடைய ஃபேஸை பாருங்கள், இதை அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணது பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்து கலர் டேர்ன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இது நம்ம வந்து ஐஸ் கிட்ட, அதாவது கண்ணுக்கு கிட்டேயே நம்ம வந்து போடலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் கண்ணுக்கு கிட்ட பண்ணும்போது கொஞ்சம் மெல்லமாக பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி வந்து அழுத்தம் கொடுத்துறாதீங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்து பண்ணுங்கள் கண்ணுக்கிட்ட மட்டும். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நார்மலாக ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்களுடைய கழுத்தும் சேர்த்து போடுங்க. ஏன்னா ஃபேஸ் பேக் போடும்போது கழுத்தும் சேர்த்து போடணும். இல்லைன்னா உங்கள் ஃபேஸ் மட்டும் அந்த கலரில் இருக்கும், கழுத்து வேறு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கழுத்துக்கும் சேர்த்து போடும்போது ஒரு நல்ல க்ளோனஸ் கிடைக்கும். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். 30 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ 30 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த தண்ணி கூட நான் இன்னும் துடைக்கலை. ஸோ அப்படியே எடுத்து வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஃபுல்லாகவே நல்லா
ஸோ ஒரு நல்ல க்ளோனஸ் கிடைக்குது பாருங்கள். அந்த டேர்ன் ஆனது நல்லா தெரியுது பாருங்கள் ஃபேஸில். ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ எதுவுமே பண்ணலை, வெறும் அந்த பேக் மட்டும்தான். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், பை பாய்.